வணக்கம். சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷன் செய்துட்டு வர சமுதாய சேவைகள் கல்வி மூலமா ரொம்ப அளப்பரியதா இருக்கு. இத பத்தி ஒரு சமீப நிகழ்வு ஒண்ணு நடந்ததுங்கிறத பார்க்கிறோம். அதாவது இந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு 15 ஆண்டுகள் நிறைவேற்றி விட்டன. இதுல பலன் பெற்றவர் பல லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சூர்யா அதை சொல்லி கிளைம் பண்ணல. இருந்தாலும் நமக்கு ஊடகத்துல இருந்து வர தகவல்கள் மூலமாக பல குடும்பங்கள் ஒரு ஒரு குடும்பத்துக்கு அவர் ஒரு பெண்ணை இல்ல ஒரு பையனை அவர் சப்போர்ட் பண்ணும்போது அந்த என்டையர் குடும்பமே வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறத இந்த விட்னஸ் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலம் அதாவது ஒரு ரொம்ப தன்னையே வெளிப்படுத்திக்காம ரொம்ப அமைதியான முறையில அதே சமயம் மிகப்பெரிய ஒரு சமுதாய புரட்சியை கல்வி மூலம் செய்துட்டு வராருங்கிறத நம்ம இந்த நேரத்துல குறிச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கு நிறைய ஆட்களை போட்டு அதுல அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து அதை ஒரு ட்ரஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரொசீஜரை செட்டப் பண்ணி அதன் மூலம் உண்மையான பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உரிய கல்வி தொகையை வழங்குறது, உரிய கல்வி நிறுவனங்கள்ல அட்மிஷன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி எதுவுமே தம்பட்டம் அடிச்சுக்காம தான் செய்ய, அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த காலத்துல செய்யறது அடுத்த காலத்துக்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக அதே சமயம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு சமுதாய புரட்சியை செய்துட்டு வர சூர்யாவை நம்ம எப்படினாலும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். இதுல சூர்யா மட்டும் இல்ல, இவருக்கு உறுதுணையாக இவருடைய மனைவி, இவருடைய சகோதரன், இவருடைய அப்பா, என்டையர் குடும்பமும் இதுல ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்காக ஒரு குடும்பம் இணைஞ்சு அவங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை இதுக்குன்னு ஆட்களை அப்பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு புரட்சி செஞ்சிருக்காங்க பாருங்க. அரசாங்கம் மட்டும்தான் இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு நிறுவனங்களை கட்டமைச்சு அதன் மூலம் ஒரு சமுதாய பணியை மேற்கொள்ள முடியும். ஆனா அது மட்டும் அவங்களால மட்டும் முடியாது, எங்களாலையும் முடியும்ட்டு சூர்யா தன்னுடைய முழு முயற்சியால இதை நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மிகப்பெரிய சமகாலத்துல நம்ம விட்னஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமுதாய புரட்சி. ஒரு தனி மனிதனால், ஒரு தனி மனித உந்துதலினால், ஒரு தனி மனித முயற்சியினால், ஒரு தனி மனிதனுடைய ஆர்வத்தினால், ஒரு தனி மனிதனுடைய தியாக மனப்பான்மையால், ஒரு தனி மனிதனுடைய அந்த மக்களுக்கான வேட்கையால் இப்படி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு இதன் மூலம் பல லட்சம் குடும்பங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்ற முடியும் அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்காருன்னா நம்ம அதை உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த வகையில நம்ம ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றோம்னா, தனியா ஒரு டொனேஷன் கொடுக்குறதோ இல்ல தனியா ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறதோ, அவருக்கு ஒரு தொழில் தொடங்குறதோ, இல்ல அவருடைய கல்விக்காக சும்மா தனிப்பட்ட ஒரு ஆளை செஞ்சு அதுக்கு விளம்பரம் படுத்திக்கிறதோ அது பெருசாகாது. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய நடிகரோ, ஒரு செல்வந்தரோ, ஒரு வருமானம் உள்ளவரோ, இந்த சமுதாயத்தின் மூலம் இந்த நிலைக்கு வந்தவர், இந்த சமுதாயத்துக்கு நன்றி கடன் காட்டுறதுக்கு 1-2 பேருக்கு, குறிப்பிட்டு 1-2 பேருக்கு செய்யறது அது மிகப்பெரிய வேலை கிடையாது. அது அதுக்கு அவங்களுக்கு பல்வேறுபட்ட நலன்கள் இருக்கிறது பார்க்கணும். அதாவது அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிடக்ஷனா இருக்கட்டும், இல்ல அதுல ஒரு எக்ஸம்ஷன் வரதா இருக்கட்டும், இல்லாவது இவ்வளவு பெரிய நடிகர் நான் டொனேஷன் பண்ணாங்கிற அந்த ஒரு பேரா இருக்கட்டும், அது அது மாதிரிதான் அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஆனா இது ஒரு நிறுவனமா நடத்துறதுங்கிறது பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது தனி மனிதனால ஒரு பெரிய முயற்சி, ஒரு பெரிய திட்டமிடல், ஒரு பெரிய தியாகம், ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக செய்ய முடியாது. நம்ம சூர்யாகிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தனி மனிதால இவ்வளவு தூரம் செய்ய முடியுதுன்னா ஏன் அவரால் செய்ய முடியுதுன்னா நம்மளால ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு உந்துணர்வு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கண்டிப்பாக வர வேண்டும். அப்கோர்ஸ் அவர் மாதிரி நமக்கு வருமானம் இல்லைங்கிறது நம்ம அதை ஒத்துக்கிறோம். அவருக்கு அவர் நடிப்பின் மூலம் அபரிதமான ஒரு வருமானம் வருது, அதுல ஒரு பகுதியை போகணும்னு நினைக்கிறாரு பாருங்க, அங்கதான் நம்மள இருந்து அவர் வேறுபடுறாரு. நமக்கு அந்த உணர்வு வர்றதில்லை. நமக்கு ஏர்னிங் இருந்தா கூட அதுல ஒரு பகுதி நம்ம ஒரு பொது நலத்துக்காக போடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கு வர்றதில்லை இல்லைங்களா. அந்த சென்ஸ்ல தான் அவருடைய அர்ப்பணிப்பா நம்ம பாராட்டுறோம். அதாவது ஒரு கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறது அது வேற விஷயம், இல்ல ஒரு பர்டிகுலர் காஸ்ட் சங்கத்துக்கு கொடுக்கறது, இல்ல ஒரு நடிகர் சங்கத்துக்கு கொடுக்கறது, இதெல்லாம் எல்லாருமே செய்யக்கூடிய வேலை தான். இதால மிகப்பெரிய சமுதாய மாற்றம்லாம் ஏற்பட போறது கிடையாது. அது வேணா அந்த தனி மனித ட்ரஸ்டோ, அந்த தனி மனித அசோசியேஷனோ, அந்த தனி மனித அமைப்போ பயன் பெறலாமே ஒழிய ஒரு சமுதாயமே என்டையர் தமிழ்நாடு ஒரு ஒரு மூலை முடுக்குல இருந்து ஒரு மாவட்டத்துல இருந்தும் அந்த பெனிஃபிஷியரை போய் சூஸ் பண்ணி ஆளை அனுப்பி அவங்கள வச்சு இன்டர்வியூ பண்ணி அந்த ஜெனியூனான பெனிஃபிஷியரி தானா, இதுல ஏதாவது ஃப்ராட் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து அணு அணுவா அதை சோதனை பண்ணி அவங்கள அந்த பயனாளியை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கல்வி கொடுத்து அந்த வீட்டிலேயே ஒரு ஒளி விளக்கா இவர் இருக்கார் பாருங்க, அந்த வீட்டுக்கே ஒரு விளக்கேற்றி அதன் மூலமாக அந்த மிகப்பெரிய ஒரு சாதனையை சூர்யா செஞ்சுட்டு வர்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம, அதாவது நிதி ஒத்துழைப்பு, நேர ஒத்துழைப்பு, கால அவங்களுடைய அந்த எனர்ஜி
அதையும் தான் நம்ம சொல்லி ஆகணும். வெறுமனே காலம், பணம் மட்டும் சொல்ல முடியாது. அதுக்குன்னு அவங்க அலாட் பண்றாங்க பாரு. தங்களுடைய எனர்ஜியவே அதுல செலவு பண்ணி, இந்த காரியம் நல்லா நடக்கணும்னு அவங்க வந்து பல்வேறு முனைகளிலும் செயல்பட்டு, அவருக்கு உறுதுணையா இருந்து, இந்த அகரம் ஃபவுண்டேஷன் வந்து மக்களுக்கான ஒரு ஃபவுண்டேஷன். அதுவும் ஒரு பொதுத்துறை நிறுவனம் மாரி தான். அதுவும் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட் மாரி தான் அப்படிங்கிற ஒரு பேர் கொண்டு வந்துட்டார் பாருங்க. அந்த இடத்துல வந்து சூர்யாவை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஆனா சில பேர் வந்து சில நடிகர்கள் பண்ற மாரி அலப்பறை பண்றது. அதாவது ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு டொனேஷனை குடுத்துட்டு, இல்ல ஏதாவது ஒருத்தர வந்து அவர் வீட்ல கூட்டு வச்சு, ஒரு இது மாரி ஒரு பண முடிப்பு மாரி குடுக்குறது, இல்ல ஒரு அ பொருளா குடுக்குறது, இந்த மாரிலாம் குடுத்துட்டு அதன் மூலம் விளம்பரம் தேடிக்கிறது. அது மாரி கிடையாது. அந்த வகையில இது வராது. அது நம்ம வந்து அவங்கள குறை சொல்ல. நம்ம வந்து ஆனா வந்து அவங்க எல்லாமே வந்து அது ஒரு தனி மனித ஒரு நிகழ்வா தான் நடத்திக்கிறாங்கங்க பார்க்குறோம். சமுதாயத்துல ரொம்ப செலக்டிவா 1, 2 பேருக்கு குடுத்துட்டு, அது ஒரு ஃபங்ஷன் மாரி நடத்திக்கிறாங்க பார்க்குறோம். ஆனா இவர் அப்படி கிடையாது. இவர் வந்து அத ஒரு சிஸ்டமேட்டிக்கா செய்றாருங்கிறது தான் நம்ம இந்த நேரத்துல இவர பாராட்டுறோம். இது சம்பந்தமான நிறைய பதிவுகள பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா, இப்ப இவருக்கு ஆகாத சங்கிகளும், இவருக்கு ஆகாத இவருடைய எதிரி நடிகர்களுடைய ரசிகர்களும் சோசியல் மீடியாவுல பண்ற அட்டகாசம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப மட்டரகமா இருக்கு. குறிப்பாக வந்து ரஜினி ரசிகர்கள், அதே மாரி விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், கமல் ரசிகர்கள் இவங்கெல்லாம் வந்து இத பத்தி கமல் ரசிகர்கள் கொஞ்சம் குறைவா தான் போடுறாங்கன்னு வைங்க. அவங்க ஏன்னா அவங்க தலைவர் அதுல கலந்துக்கிட்டாரு. ஆனா கமலுமே இது மாதிரி இல்ல நேரெல்லாம் இந்த மாதிரி ஒரு சேவல்லாம் செய்யலைங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த ரசிகர்கள் நான் மேல குறிப்பிட்ட நடிகர்களுடைய ரசிகர்களுடைய பிஹேவியர் ரொம்ப மட்ட ரகமா இருக்கு. இவ்வளவு கேவலமா இவ்வளவு சீப்பா நடந்துக்க முடியுமா? சூர்யாவை பாராட்டல உங்களுக்கு மனசு இல்லைன்னா கூட பரவாயில்ல. நம்மளுடைய எதிரி நம்ம நடிகருடைய எதிரி நடிகர் வந்து அதாவது சினிமாவில வந்து போட்டியில இருக்கிற நடிகர் வந்து நல்ல பேர் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல் தாங்க முடியாம அவங்க பதிவு போடுறதும், அவருடைய உருவத்தை கேலி பண்றதும், அவருடைய படங்களை கிண்டல் பண்றதும், அவருடைய படங்களை வந்து நாங்க வந்து வெற்றி காண விட மாட்டோம். நாங்க எல்லா இழிவு வேலையும் செய்வோம்னு செய்யறது வந்து இதெல்லாம் ஒரு இது என்ன ஜென்மத்துல இவங்க எல்லாம் வராங்கன்னு நமக்கு ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நீங்க வந்து அவர் ஒரு சிஸ்டமேட்டிக்கா செய்யறாரு. அதன் மூலம் பல ஏழைகள் வந்து பல லட்சம் ஏழைகள் வந்து அதுல பலன் பெற்றிருக்காங்கிறது அவங்க ப்ரூவ்ட் அது. அவரு எவிடன்ஸ் இருக்கு. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் இந்த வேலையை நல்லா செய்யறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி செய்யறவரை பாராட்டலன்னா பரவாயில்ல விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு போறாமையால நீங்க பாராட்டல. அது விஷயம் வேற. ஆனா அவரை வந்து குற்றம் சொல்லாதீங்க. அவரை வந்து கிண்டல் பண்ணாதீங்க. இல்ல அவரை வந்து ட்ரோல் பண்றது. அந்த மாதிரி ரொம்ப அடாவடியான ஒரு அரசியல் வந்து செய்யறது தான் நமக்கு வந்து மிக மிக வேதனையா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதெல்லாமே வந்து ஒரு நல்ல பண்பே கிடையாது. இவங்க நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் நல்ல பண்புன்னு. இவங்களுடைய சோசியல் மீடியா பிஹேவியர் பார்க்கும்போது நமக்கு மிகவும் அறிவுறுத்தத்தக்க முறையில இவங்க செயல்படுறாங்க. வேதனையா இருக்கு. இவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு பொறாமை உணர்ச்சியில இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. வேண்டுமானா வந்து சூர்யாவை பார்த்து கத்துங்க. இல்ல அவருடைய ரசிகர்களை பார்த்து கத்துங்க. அந்த சேவை மனப்பான்மையை வழங்க. அதே மாதிரி அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தாதான் நம்மளுடைய வருமானத்துல ஒரு பகுதி இந்த சமுதாயம் நமக்கு கொடுக்குற ஒரு வருமானத்துல இருந்து ஒரு பகுதியை திரும்ப இந்த சமுதாயத்துக்கு முறைப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான மேனர்ல அதே மாதிரி ஒரு டிசிப்ளின்டு மேனர்ல வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல பண்பை வந்து சூர்யாட்ட இருந்து கத்துங்க, கார்த்திகிட்ட இருந்து கத்துங்க, சிவகுமார்ட்ட இருந்து கத்துங்க. இந்த குடும்பம் வந்து மிக நல்ல குடும்பமா இருக்கு. இந்த குடும்பம் திரைத்துறையில இருந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து பெற்ற பணத்துக்கு, பெற்ற புகழுக்கு, பெற்ற செல்வாக்கிற்கு ஒரு பகுதி அவங்க ரிட்டர்ன் பண்றாங்க பாருங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சல்யூட் அடிச்சு அவங்கள பாராட்டணும், அவங்கள வாழ்த்தணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தமிழுக்கு ஒரு நல்லுலகம் சார்பாக நாமும் நமது சேனல் வழியாக பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களுடைய பணி தொடரட்டும். இன்னும் பல லட்ச ஏழை குடும்பங்கள் வந்து அவர் தருகிற கல்வி மூலமாக சமுதாயத்துல ஓரளவு ஒரு படி மேல வந்து அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வோடையும் அந்த நன்றியை பிரதிபலிக்கிற மாதிரி இதே தமிழ் சமூகத்துக்கு அவங்களும் தங்களுடைய பங்களிப்பை அளிப்பார்கள் அப்படிங்கிற அந்த கருத்தோடு இந்த பதிவை நிறுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.